அங்கேயும் ஸ்டோனா வருது. வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. கட்டையில போறவன் நான் போன் பண்றதை பார்த்துட்டு இதை போய் மோகனவள்ளிகிட்ட சொல்லி அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். என்னது பெரிய பெரிய வேலையெல்லாம் பாக்குறீங்க போல இருக்கு. உன் அழகு பேத்தி லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டி கூட்டிக்கிட்டு போனானே அந்த ராஜகுமாரனுக்கு போன் பண்ணி அவளை அவன் மாமன் கஜேந்திரன் சென்னைக்கே வந்து தூக்கிட்டான்னு சொல்றதுக்கு போன் பண்றியா? ஆமாண்டி, சொல்லத்தான் பண்றேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லையா? என் பேத்தியை நிம்மதியா வாழ விடவே மாட்டீங்களா? அந்த ஆத்தாள பார்த்து ஒரு மகராசனை அவளுக்கு துணையா அனுப்பி இருக்காங்க. அவ வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறீங்க? அவ வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்க. நீங்க இத்தனை நாள் பண்ண பாவத்துக்கு தானே இப்ப அழிஞ்சுகிட்டு வர்றீங்க. இன்னுமா உங்களுக்கு புத்தி வரல? இப்படி பாவ கணக்கை ஏத்திக்கிட்டே போறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நமக்கு போன் பண்ணிட்டு பாட்டி யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? என் தம்பி கஜேந்திரனா கூப்பிடுறான். இப்ப அவன் போன் பண்ணி என்ன சொல்லுவான்? லட்சுமியை தூக்கிட்டாங்கா அப்படின்னு சொல்லுவான். நான் வேணா இப்ப ஸ்பீக்கர்ல போடுறேன், நீங்களே காது குளிர கேளுங்க. சொல்லுடா தம்பி. அக்கா, சும்மா சொல்லக்கூடாதுக்கா. நீ சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அவ அதே இடத்துல மறைஞ்சு இருந்துட்டு நாங்க வேற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தப்பிச்சு போக பார்த்திருக்கா. ஆனா நாங்க சரியான நேரத்துல போய் அவளை திருப்பி தூக்கிட்டோம்ல. சரி, இப்ப அவ எங்க இருக்கா? எங்க போயிடுவா? கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிட்டல்ல. இப்போ அவ கூட தான் கார்ல ஊருக்கு வந்துகிட்டு இருக்க.